எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஆமா சரி நீ தேடி வரக்கூடாது. வந்துதான் இப்ப நாசம் பண்ணிட்டே அப்பதான் உங்க என்ன? நம்பர் கொடுங்க, அப்படி தேடி வந்தாங்கன்னா ஃபோன் பண்ணுவேன். நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ இப்போ எடுத்தீங்களோ அப்போ அந்த முடிவு எடுங்க. நான் வராங்க யாரையும் பாத்து. நான்லாம் இப்ப இவர் செத்தா சொல்றத வராங்க. பார்த்தா அவதான் உங்களை வந்து கற்பழிச்சிட்டா மாதிரி இருக்கு. ஏங்க நான் யாரையும் தேடின்னு போக மாட்டேங்க. என் வீட்டாண்ட யாருன்னா வந்து கதவு தட்டினாங்கன்னா நான் அட் தட்டா டைம் ஒரு ஆளை 10 பேர் பார்த்தேன்னா வந்து சோத்துக்கு வந்து பக்கத்து வீட்டில் அடிக்கிறாங்க. இருக்கிறவங்க செல்லை வாங்கி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்துடுறாங்க. உங்ககிட்ட சொல்கிறேன். என் செல்லேருந்து கூட பண்ண மாட்டேன். ம். ஏன்னா நீங்கள் திருப்பி ஃபோன் பண்ணி யாத்து நம்பருன்னு கேட்கணும்ல. சதீஷ் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, இப்படி அங்கே நடந்ததுன்னு கேட்பீங்க. சோத்துக்கு ஆமாங்க வந்து வீட்டுக்கு வந்து நாங்க ஸ்மார்ட் நிக்கிறாங்க. நினைப்பு இல்ல, நடக்குது என்ன தோரணை நடக்குது சார் இப்படி எல்லாம் உட்காந்து அப்படி அப்படி எல்லாம் அப்படி பேசிட்டு எல்லாம் ஒண்ணும் கிடையாது மேடம். தோரணை கீரணை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவங்க சோத்துக்கு வந்து பண்ற நிக்கிறாங்க. 14 வயசு பொண்ணு அதுக்கு முட்டாள்தனமா ஏதோ பண்ணிருக்குன்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? கிடைச்சதா? ஃப்ரீயா கிடைச்சதா? ஓகே 1+1 எத்துமே உள்ள அதெல்லாம் உட்கார இல்ல. வைங்க மேடம், அப்பதான் அடங்குவான். இவங்க கூட ஒண்ணு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ மாதிரி. மாய மூடு. ம். அவன் நிம்மதியா இருப்பான். சரி இத பாரு, இனிமே பாரு அவங்க வந்து காப்பாத்தணும் இவங்க வந்து காப்பாத்தணும்லாம் நினைக்காது, நீ உன்னை காப்பாத்திக்கோ. சரி. ஆ? சரியா? சரி. கூட்டிட்டு போங்க. ஏய் வா. திட்டு பையன் மாரி இப்ப நாசம் பண்ணிட்டான் பாரு. திட்டு பையன் மூஞ்ச பேங்க்ல பாரு. எடுத்து மூஞ்ச வச்சுப்பாங்க. குரம்புக்கு நாய். மேடம் அவனுக்கு எத்தனை உள்ள உட்கார வைங்க மேடம் அவனை. அவரை முதல்ல உங்க பொண்ணை முதல்ல அடக்குங்க. சொல்லுங்க. உங்க பொண்ணை முதல்ல அடக்குங்க. நான் அடிக்க அவ்வளவு ஒழுக்கமா இருக்க சொல்லுங்க. வேற யாருக்காகவும் இல்லை, உனக்காக தான். இல்லைன்னா கருவேப்பிலை மாதிரி தூக்கி போடுவாங்க யூஸ் பண்ணிட்டு. ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ம், தைரியமா இரு. கூட்டிட்டு போ. தைரியமா வளர்க்குங்கம்மா. நான் தைரியம் தான் மேடம் நான் வளர்க்குறேன். வளர்க்காம இல்லை, நான் எல்லாம் சொல்லி சொல்லி தான் நான் வளர்க்குறேன். நான் சரி 2 வருஷம் போட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க. நடந்த விஷயங்கள்லாம் சொல்லியே கல்யாணம் பண்ணுங்க. அதை ஏத்துக்கிறது ஒரு பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்கும். சரியா? இது ஒரு பெரிய நடந்து போச்சு, சின்ன பொண்ணு நீ, உனக்கு விவரம் இல்லை. அதுக்காக பெரிய மானம் போன மாதிரிலாம் நினைக்காதீங்க. தப்புலேருந்து மீண்டு வர்றது தான் முக்கியம். தப்பு பண்ணாத எந்த தப்பும் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து மீண்டு வரணும். 2 விஷயம், ஒன்று உன் வாழ்க்கை, இன்னொன்று உங்கள் அக்கா வாழ்க்கை. அது மட்டும் இல்லாமல் 2 பசங்க. தயவு செஞ்சு இன்னும் மறுபடியும் பண்ணாதேம்மா, மறுபடியும் பண்ணாதேம்மா ப்ளீஸ். உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதம்மா. கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுடுவாங்க. 2வது பொண்டாட்டினா மரியாதையே கிடையாது, பொண்டாட்டி ஸ்தானம் கூட கிடையாதும்மா. அழகா இருக்க நீ, நல்ல பொண்ணு, எதுக்கும் வாழ்க்கையை கெடுத்துக்கிறேன். யாரும் இல்லைன்னா கூட தனியே கூட வாழ்ந்துக்கலாம். எந்த தன்மானம் இல்லாம வாழறத விட தனியா கூட வாழ்ந்துக்கலாம். ஒரு நாளைக்கு உனக்கு உன்னை புரிஞ்சுக்கிற ஒருத்தர் வந்து சேருவார் உனக்கு. அதை முறைப்படி பண்ணு, அவசரப்படாது. சரியா? சைனா வச்சு வாங்கிக்கிறாங்க மேடம். என்ன பண்ணாருதம்மா? அவ சம்பாதிச்சு உங்களுக்கு மறுபடியும் பண்ணி கொடுப்பா. போனா போறது விடுங்க. போய் நல்லா போய் குளிப்பாட்டி வீட்டில் நல்லா சாப்பாடு போட்டு பார்த்துக்குங்க. சரியா? என்னம்மா? அம்மா வீட்டுக்கு அடிப்பாங்க மேடம். அடிக்க மாட்டாங்க. அது எப்படி அடிப்பாங்க? அடிக்க மாட்டாங்க. அடிக்காதீங்க, இல்லைங்க. திட்டாதீங்க, குத்து வாக்கு பேசாதீங்க. சரி மறுபடியும் நீங்கள் பண்ணீங்கன்னா அவன் மறுபடியும் அங்கே போவா. சரி சரியா? சரி. போயிட்டு வாமா. ஃபோன் நம்பர் இதோட ஃப்ரெண்டு 2 ஃப்ரெண்டு இருக்குது. வேறு யாரே ஃப்ரெண்டு மாரி இந்தமாரி எங்கள் பவானியை காணும், அவங்க அம்மாவுக்கு ரொம்ப நெஞ்சு வலி இருக்குதுன்னு சொல்லுங்கள், அவங்க அம்மா நல்லா ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி, எனக்கு தெரியாது என் நடு பொண்ணு இதெல்லாம் பண்ணுது, இந்த நம்பரை கொடுங்கன்னு கேட்டோம். அது என்ன பண்ணிடுச்சு தெரியாது. தெரியாமல் வேறு பேரை சொல்லி என்னவோ ஒரு கிருஷ்ணாவோ என்னவோன்னு சொல்லி, இந்த பேர் தெரியும் அவளுக்கு தெரியும், இதோடைய ஃப்ரெண்டு 2 பேர். அங்கே போலீஸோட வீட்டுக்கு போகணும். ஏன்னா அவங்க பொண்ணுங்களை ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. அதெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. ஏம்மா உண்மை தெரிஞ்சா சொல்லு, அவங்க அம்மா காதலிச்சிருந்தாலும் ஒத்துக்கிறாங்கிறாங்க. அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க. இல்லை சொல்லலையே, என்கிட்ட பவானி பேசுனா நான் டெவலப் பண்ணிட்டேன், நேற்று வரலையும் பேசுனா நான் டெவலப் பண்ணிட்டேன், டிலீட் பண்ணிட்டேன், என்னவோ பண்ணிட்டேன்ட்டாங்க. அந்த இன்னொரு ஃப்ரெண்டு பேசிச்சு பார்த்தீங்களா, இவங்க பேரை வச்சு, அந்த ஆளுக்கு நாங்கள் ஃபோன் போட்டோம். அதே பேருக்கு நான் உளுந்தூர்பேட்டை கனியாருன்னு சொன்னாங்க, ஊரு கனியாருன்னு சொன்னாங்க. அந்த கால் எப்படி வந்தது? அந்த கால் வந்து அந்த பொண்ணு கொடுத்துச்சு, இதோட ஃப்ரெண்டு.
கன்னியாரு ஊர் சொன்னிச்சு, பேரை மாற்றி சொல்லிடுச்சு. இந்த பேர் இல்லாமல் வேற பேரை சொல்லிடுச்சு. அப்போ நான் 10 பேர் எங்கள் சொந்தக்காரங்க, என் தம்பி அண்ணன் எல்லாரையும் அப்போல்லாம் போலீஸுக்கு போகல. சரி இருந்தால் போய் சமாதானம் பண்ணி நான் இருக்கிறமானா விட்டுட்டு வரும், வரமானா கூட்டிட்டு வரும். இருக்குது அப்புறம் போனீங்க. போனோம். இவங்கெல்லாம் சாயங்காலம் இருந்தவங்க அந்த ஊர்லேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க ஊர்காரங்க. இந்தமாரி இங்கே தான் இருக்காங்க, நீ பயப்படாத, உன் பொண்ணு அந்த வீட்டில் இருக்காது, உன் பொண்ணு அந்த வீட்டில் இருக்க தகுதி கிடையாது, நீ அந்தமாரி வளர்த்துக்கிற, உன் பொண்ணு போடுற ட்ரெஸ்ஸு 1000 ரூபா இருக்கும் போல இருக்கு, ஆனால் அந்த வீட்டில் நைட்டுக்கு சாப்பிடக்கூட அதெல்லாம் தப்பமா, அப்படியெல்லாம் பேச இல்லை. அந்த ஊரில் உள்ளவங்க சொல்கிறாங்க, மேம் உன் பொண்ணு இருக்காதுமா, வந்துருமா, நீ கவலைப்படாதம்மா. ஏன்னா எனக்கு தன்மைப்படுத்துகிறாங்க. நான் ரொம்ப கத்துனேன் பார்த்தீங்களா, யாரும் காட்ட மாட்டீங்களே, என் பொண்ணு இருந்தா நான் பேசிட்டு போயிடுறேங்க. சரி, எதுக்கு அவங்க அப்பா அம்மா கேள்வி அழுவுற? கதவை பூட்டிட்டு ஏங்க கதவை பூட்டிட்டு இவங்க அப்பா அம்மாவெல்லாம் இட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்தோம்னு தெரிஞ்சு கதவை பூட்டிட்டு போயிட்டாங்க. 3 நாளா யாரையும் இட்டுட்டு போகல. அப்பதான் இந்த வீட்டில் தான் இருக்குதுன்ட்டாங்களா, அப்புறம் எதுக்கு யாரை இட்டு போவானே சொல்லிட்டு நாங்களே போனோம். நாங்கள் 2 பேரும் போனோம், வேற என் மருமகன் வரமாட்டேன். சரி, அப்போ உங்களுக்கு தெரியும்ல இந்த பொண்ணை தான் விருப்பப்பட்டு தான் போயிருக்குன்னு? இல்லை, விருப்பப்பட்டு போச்சு, தூக்கிட்டு போய் இந்த ஊர் எங்கே இருக்குது, கள்ளக்குறிச்சி எங்கே இருக்குது, காலேஜில் போய் கேட்குறோம். கன்னியாரு போலீஸ்ல எதுக்கு அவங்க அப்பா அம்மா அரெஸ்ட் பண்ண வச்சு? அதாங்க அவங்கள்ட்ட சொன்னோம் இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்க, காலையில் கூட்டி அந்த விடுறவன் பொண்ணுன்னு சொன்னாங்கங்க. இவங்க வீட்டுக்கு தேடிட்டு போனேன் பார்த்தீங்களா, பொண்ணு எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, என் மாமன் பேச வைக்கிறேன் உங்கள்கிட்ட, அவங்களுக்கு தெரியும், ஆனால் பொண்ணை எடுத்து போனது எனக்கு தெரியாது. அம்மா தெரிஞ்சா சொல்லுங்க, நான் ஒன்றும் பண்ணலை, இருக்குதுன்னு உயிரோட இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க. பெத்த தாய்க்கு நான் ஒன்றும் உங்கள்ட்ட வம்புக்கு வரல. சரிம்மா, இதெல்லாம் ஓகே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னது இருக்குல்ல, அதுல இருந்து எனக்கு உங்கள்ட்ட ரெஸ்பெக்டே போயிடுச்சு. என்ன சொல்லுங்க, இந்த 1000 ரூபா துணிமணி வாங்கி என்ன தப்பு? அந்த பையன் எவ்வளவு வேதனைப்பட்டான் தெரியுமா? இல்லைங்க, அவங்க அப்படி அந்த ஊருக்காரங்க எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்குமா, நான் படுறாங்க அப்படி நான் பாத்துக்குவேன். அந்த குடும்பம் நல்லா பிடிச்சா நான் கட்டி வைக்கிறேன் சாமி, ஏன் கையால கட்டி வைக்க. நீங்க சொல்லக்கூடாது அப்படி. அந்த பையன் அங்க உட்கார வச்சுட்டு, அவன் நல்லா படிச்ச பையன். நான் சொல்லலீங்க, அந்த தகுதிங்கிறது வந்து படிப்பு இருக்கணும், நல்ல குணம் இருக்கணும், அதுதான் தகுதி. அந்த ஊர்ல உள்ளவங்க உங்க பொண்ணு வந்துடும், கவலைப்படாதீங்க, உங்க கொண்டாந்து காட்டுவாங்க, நீங்க போங்க. ஆமா, கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க அப்படின்னாங்கங்க. சரிம்மா சரி, உங்க பொண்ணு இப்படியெல்லாம் வளர்த்துக்கிறீங்களே, அதெல்லாம் காட்டுவோம் போங்க என்னங்க. திருப்பி 2 நாள் எதிர்பார்க்குறோங்க. அப்போ இவங்களும் இவங்க வீட்டுக்காரரும் வீட்டில் இருந்திருக்காங்க. போலீஸு இட்டுட்டு வந்து இவங்க யார் உன் கூடன்னா, அங்கேயே இவங்க சொல்லிக்கிறாங்க, அவங்க எங்கள் அண்ணன். உங்கள் வீட்டுக்காரங்க எங்கன்னு கேட்டால் எங்களுக்கு தெரியாது யார் வீட்டுக்காரங்கன்னுலாம், போலீஸாருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. இது யாருன்னா எங்கள் அண்ணன். நாங்கள் உங்கள் அண்ணனாக இருந்தாலும் சரி, நீ வா, அந்த பொண்ணை கொண்டாந்து விடுங்க. 1 வாரம் ஆகுது அவங்க அம்மாவுக்கு. உங்களை அரெஸ்ட் பண்ணாங்களாம்மா? என்ன நடந்ததுமா ஸ்டேஷன்ல? ஸ்டேஷனில் விசாரணை பண்ணாங்க. நீங்கள் தானே இங்கேருந்து போகக்குள்ளே என்ன விசாரணை பண்ணாங்க மேடம். என்ன மேடம் விசாரணை பண்ணால் உன் பையன் தானு கேட்டாங்க. என் பையன் தாங்க அப்படின்னா. நான் ஒன்று வர சொன்னேன், நீ வர வேண்டியதானு கேட்டாங்க. நான் வந்து இந்தமாரி பொண்ணு கல்யாணம் பண்ணி என்னிடம் 20 நாளாக தாங்க ஆகுது. அந்த பொண்ணு மாப்பிளையும் சரியாக வரலைங்க, சாப்பாடு செஞ்சு கொடுக்கல. நான் கொஞ்சம் காசு பிரச்சனைக்கு இந்தமாரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு காசு நாக்கே ஒருத்துட்டா 2 பவுன் அடவில் வாங்கி காசு கொஞ்சம் வச்சுட்டு வந்து சாயங்காலம் 5:30 மணிக்கு வந்தேங்க. பசங்க முட்டை ஒரு 2 பசங்க இருக்குது. அந்த பசங்களுக்கு தண்ணி வண்ணி காசு கொடுத்து ஆள் கிடையாதுங்க. பொண்ணை அனுப்பிச்சி விட்டுருந்தேன். நான் ஏறி வேலை செஞ்சுட்டு வந்து உள்ளே நோஞ்சி பொண்ணு மாப்பிள்ளை ஊருக்கு அனுப்பினேன். போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. 5 மணிக்கெலாம் வந்து ஆசராயிடுறேங்க, நீங்கள் போங்க அப்படின்னா. அப்படி எங்கள் வீட்டுக்காரரும் வரல. நான் ஒன்றும் படிக்க தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எந்த இடம் தான் நான் போய் ஸ்டேஷனில் அலையிறது அப்படின்னு நான் போகலுங்க. சரி வந்தப்பறம் நான் போகலான்னு சொல்லிட்டு விட்டு இவங்களை தேடிக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் போனவங்க அவங்களும் 3 நாள் வரைக்கும் வரலைங்க. நான் ஒண்டி வீட்டில் இருந்தேன். அப்புறம் மக்கியானத்து காலையில் வந்தாங்க. மக்கியானத்து காலையில் வந்து நான் சரி பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து 1 வாரம் ஆகுது. எங்கள் மூவப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அவங்களும் சண்டைக்காரன் சொல்லிட்டு தெரியாமல் ரவ கொடுக்குறாங்க. அதுக்கிட்ட நான் சரி பசங்களை இன்றைக்கி எதுவும் ஒரு சேர அரிசி போட்டு கஞ்சி காய்ச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காசு எனக்கு கஞ்சி இறக்கி வச்சுட்டு தண்ணி வந்து தொட்டில் தண்ணி முளை போனேன்.